வணக்கம். நம்மள பல பேர்த்துக்கு ஏதோ ஒரு நாள் மிக முக்கியமான நாளா இருக்கு. சிலருக்கு தீபாவளியா இருக்கலாம், சிலருக்கு ரம்ஜானா இருக்கலாம், சிலருக்கு கிறிஸ்துமஸா இருக்கலாம், அல்லது மிக பிடித்தமான நடிகர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு இருக்கலாம், அல்லது நம்மளுடைய பிறந்த நாள், எங்க அப்பாவோட பிறந்த நாள், என்னுடைய காதலியோடைய பிறந்த நாள், என் அம்மாவுடைய பிறந்த நாள், அப்படி ஏதோ ஒரு நாள் நமக்கு மிக முக்கியமானதா இருக்கும். நம்மளுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நாளா இருக்கும். ஆனா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் என்ன நாள்? நாம் எல்லா நாளையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நாம் இப்ப இன்னைக்கு அடிப்படையில ஒரு குறைஞ்சபட்ச ஒரு வேலை இருக்குது, ஒரு சம்பளம் இருக்குது, அதன் மூலியமா நம்ம உழைக்க முடியுது அப்படின்னா அந்த நாள் குறித்து நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது பொருத்தமா இருக்குமா? நிச்சயமா அது பொருத்தமா இருக்காது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை மிக ரொம்ப அலாதியானது, ரொம்ப மகிழ்ச்சிகரமானது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த குறைஞ்சபட்ச வாழ்க்கையை வாழ்வதற்கு, இன்று நாம் வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய தியாகம் சமூகத்துல நிகழ்ந்திருக்கு. அந்த நாள் குறித்து தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசலாம்னு நான் வந்திருக்கிறேன். அப்ப அந்த நாள் குறித்து தொழிலாளி தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்க கூடாதா? இப்ப நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அந்த நாளை பத்தி நாம தெரிஞ்சுக்குவோம். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட நாம் குறைஞ்சபட்ச ஒரு வேலை அப்படிங்கிற அடிப்படையில இருக்கிறோம். இந்த 8 மணி நேர வேலை அப்படிங்கிறது எங்கிருந்து கிடைச்சது? இப்ப இந்த 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்துக்கு இந்த சமூகத்தை மாற்றி அமைச்சது எது? அப்ப இன்னைக்கு நீ ஒரு வேலை செய்யணும், அந்த வேலையில நீ பொருளீட்டணும், உனக்கான ஓய்வு வேணும், உனக்கான நேரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதியில திரண்டு போராடி உயிர் தியாகம் செஞ்சு உருவானதுதான் அந்த நாள். அந்த நாள் தான் மே நாள். சிகாகோல தொழிலாளி வர்க்கம் 8 மணி நேர வேலைக்கான போராட்டத்தை முன்னெடுத்துச்சு. அதனுடைய உத்வேகத்தின் அடிப்படையில இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர் வர்க்கமும் தெருவுக்கு தன் உரிமைக்காக போராடுச்சு. அந்த போராட்டத்துல நம்ம கோவை மாவட்டமும் அந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க, உயிர் தியாகம் செஞ்சாங்க. அதனுடைய பலன் தான் இன்னைக்கு இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிக்கால் ஆகட்டும், எஸ்ஆர்ஐ நிறுவனம் ஆகட்டும், பெஸ்ட் பம்ப்ஸ் ஆகட்டும், இன்னும் பல்வேறு கம்பெனிகளை நம்ம சொல்லிட்டு போக முடியும். அந்த கம்பெனில இன்னைக்கு ஒரு தொழிலாளி அடிப்படை சம்பளம் வாங்குறான், அடிப்படையான அவனுக்கு இஎஸ்ஐ இருக்கு, அடிப்படையான அவனுக்கு பிஎஃப் இருக்குது, பென்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த பலனை அனுபவிக்கக்கூடிய என்பது எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா, அங்க உயிர் தியாகம் செஞ்சு போராடின அந்த போராட்டத்தின் விளைவாக இங்க இருக்கக்கூடிய மக்களும், என்னுடைய பாட்டனும் உன்னுடைய பாட்டனும் போராடினதன் விளைவா இன்னைக்கு நாம் அந்த சலுகையை அறிவிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா, இருக்கிறதெல்லாம் மீண்டும் பறிவாயிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு கார்பரேட் காவி பாசிசம் என்பது இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்கள் அனைத்தையும் திருத்தி கிட்டத்தட்ட நம்ம நடுத்தரவுல நிறுத்தக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இருக்கின்ற உரிமையை நாம பாதுகாத்துக்கிறதும் தக்க வச்சுக்கிறதும் எதன் மூலியமா நிகழும்? இப்ப எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு நான் கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், எனக்கு நிர்வாகம் சம்பளம் கொடுத்துருது, நான் நிம்மதியா லைஃப் வாழ்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? அப்ப நாம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்னா, ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் நாம் ஒரு நிறுவனத்துக்கிட்ட போராடுறோம் அப்படின்னா, அந்த போராட்டத்துக்கான மூலாதார காரணமாக இருந்ததெல்லாம் தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு போராடியதன் போராட்டத்துடைய வழியா வந்தது. அந்த போராட்டம் தான் இன்னைக்கும் நம்ம களத்துல எல்லா இடங்கள்லயும் தொழிலாளர்களும் தன்னுடைய உரிமைக்காக சலுகைக்காக போராட்டி இருக்கு. இப்ப எதுவுமே வேண்டாம், இந்த சலுகை எல்லாம் வேண்டாம், இந்த உரிமையெல்லாம் வேணாம் அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டுல உட்காந்துக்கலாம். அப்ப இந்த சலுகை எல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி சுருக்கப்பட்டு போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில இருக்கிறத காப்பாற்றணும். எதுக்கு காப்பாற்றணும்? இருக்கிறத நாளைக்கு நம்மளுடைய தம்பி தங்கச்சிய, நம்மளுடைய அண்ணா அக்காக்கள் தான் வேறொரு வேலை முறைக்குள்ள இந்த சொசைட்டிக்குள்ள வரப்போறாங்க. அப்படிங்கும் போது அவர்களுக்கு நீயோ நானோ போராடல, நீயோ நானோ இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய சலுகைகளை போராடி பெறல. அது நம்மளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய முன்னத்தியர்கள் போராடி நமக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப இன்னைக்கு நாம் இந்த ஒரு ஸ்டேஜில் நின்று இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு பிற்பாடு வரக்கூடிய நம்மளுடைய தம்பி தங்கச்சிகளாகட்டும், நம்மளுடைய வாரிசுகளாகட்டும், குழந்தைகளாகட்டும், அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த பாதுகாப்பை கொண்டு போய் கொடுக்கணும்னா நாம் மே நாள்ல ஒன்று திர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி ஒன்று திரண்டு நம்மளுடைய பலத்தை காட்டும் போது மட்டும்தான் நமக்கான உரிமைகளை தக்க வைக்க முடியும்.
மீண்டும் நாம் தொழிலாளர் வர்க்கமாக முன்னேறுவதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல முடியும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டா இருக்கிறது எல்லாமே பறி போய் இன்றைக்கும் நம்ம அந்த நிலைமைக்கு மாற்றப்படுவோம். இப்ப குறிப்பா இந்தியாவில 44 சட்டங்களையும் திருத்தி 4 தொகுப்புகளா மாத்திட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு போய் நிக்குது. அப்ப அடிப்படையில இப்ப என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டா நீன்னு நாப்ஸ் ட்ரெயினி ஒப்பந்த தொழிலாளி கான்ட்ராக்ட் தொழிலாளி அப்படிங்கிற முறைக்குள்ள இன்னைக்கு தொழிலாளர் வர்க்கத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அப்ப 138 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு நாம என்ன நிலைமையில போய் நிக்கிறோம்னு கேட்டா ஏற்கனவே நம்ம என்ன நிலைமையில இருந்தோமோ அதை விட மோசமான நிலைமைக்கு போய் இன்று 12 மணி நேர வேலை 14 மணி நேர வேலைங்கிறது அறிவிக்கப்படாம வேலை வாங்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம போய் நிக்கிறோம். அப்ப இந்த நிலைமையில எல்லாம் மாத்தணும். நம்ம குழந்தைங்க 8 மணி நேரம் வேலை செஞ்சு 8 மணி நேரம் தூங்குனாதான் 8 மணி நேரம் ஓய்வு இருந்தாதான் அவன் சுயமா சிந்திச்சு முடிவெடுத்து தனக்கான வாழ்க்கையும் தனக்கான குடும்பத்துக்கான வாழ்க்கையும் அமைக்க முடியும்னா அவனுக்கு களத்துல யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஓய்வு இருக்கக்கூடிய வேலை முறை இருக்கணும். 14 மணி நேரம் அவன் வேலை செஞ்சானா அவன் எப்படி சிந்திப்பான்? அடிப்படையில் நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும்ல. அப்படி நாம யாரோ யோசிக்கிறோமா? இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ தொழிலாளிகள்லாம் யார் போய் வேலை செய்யறான் அப்படின்னு பார்த்தா படித்த இளைஞர்கள், கிட்டத்தட்ட படித்த இளைஞர்கள் தான் 12 மணி நேரம் 14 மணி நேரம் பைக்ல பெட்ரோலை போட்டு சொந்த காசு செலவு பண்ணி பெட்ரோலை போட்டு சொந்த உடல் உழைப்பை செலவு பண்ணி போட்டு நாய்பனால் பாடுபட்டு டெய்லி ஓடுறான். அவெல்லாம் யாரு? அவெல்லாம் படிச்சவன் தான். படிச்சா வேலை கிடைச்சிருன்னு சொன்னாங்க. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த அரசு என்ன செஞ்சிருக்குது? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட மிகப்பெரிய அளவுல வேலை வெட்டு வந்து இவங்க அமல்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது பன்மடங்கு உயர்ந்திருக்கு. வேலையில்லா திண்டாட்டம் என்பது இந்த 10 ஆண்டுகள் என்பது பன்மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம படிச்சா வேலை கிடைச்சிரும், படிச்சா செட்டில் ஆயிடலாம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியாது. என்ன நிலைமையில போய் நின்று இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க குறைஞ்சபட்சம் படிக்கிறதுக்கு பணம் இருக்கிறது தான் படிக்க முடியும், பணம் இல்லைன்னா படிக்க முடியாது. நீட்டு கியூட்டு அது இது லொட்டு லொஸ்குன்னு எல்லா தேர்வு முறைகளையும் கொண்டு வரான். 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க எல்லாம் பொது தேர்வு கொண்டு வரான். அப்ப இந்த நிலைமையில இந்த நாட்டை வெகு வேகமா சீரழிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசை எதிர்த்து நாம போராடணும். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம தம்பி தங்கச்சிங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ஓய்வு முறை தேவைப்படுது. அவங்க உத்தரவாதமான வேலை முறைக்குள்ள போகணும், அவங்க உத்தரவாதமான சம்பள முறைக்குள்ள போகணும், அவங்க உத்தரவாதமா தனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமா வாழணும் அப்படின்னு கேட்டா இந்த மேலாள்ல நாம் அனைவரும் வர்க்கமாக ஒன்று திரள வேண்டியது மிகப்பெரிய அவசியமா இருக்குது. இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லைங்க அப்படிங்கிறவங்க நம்ம திரள வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இன்றைக்கு நாம் இந்த குறைந்தபட்ச உரிமைகளை எல்லாம் நாம வந்து பயன்பெற்று இருக்கோம் அப்படின்னா அது என்னைக்கோ நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தியாகம். அந்த தியாகத்திற்கு கொஞ்சமாவது நன்றி கடனோடு இருக்கணும். அதுதான் தொழிலாளர்களுக்கு உரிய பண்பா இருக்க முடியும். நான் வேலை செஞ்சுட்டேன், நான் சம்பளம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது முதலாளியோட பண்பு. எனக்கு லாபம் மட்டும்தான் வேணும், அது வரந்தா போதும். தொழிலாளி எக்கேடு கேட்டு போனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒரு அன்பிட் தொழிலாளி ஆகிட்டானா அவனை தூக்கி நான் வெளியே கடாசிட்டு ஏற்கனவே ரிசர்வ் பட்டாளமா வேலையில்லா பட்டாளமா இருக்கக்கூடிய வெளியிருக்கக்கூடிய தொழிலாளி தூக்கி நான் உள்ள போட்டு நீ நர்ஸ் ட்ரைனி அப்படின்னு போட்டு நான் வேலை வாங்கிட்டு போயிருவேன் அப்படிங்கிறது முதலாளித்துவ பண்பு. நாம் எந்த பண்பை உயர்த்தி பிடிக்க போறோம்? நமக்காக போராடி உயிர் நீத்து இன்றைய வரை நமக்கான உரிமைகளை தக்க வச்சுட்டு போன அந்த மேதின தியாகிகளுடைய உணர்வை நாம் உயர்த்தி பிடிக்க போகிறோமா, அல்லது முதலாளித்துவ பாணியில நமக்கு எக்கேடு கேட்டா நமக்கு என்னங்க அப்படின்னு நம்ம இருக்க போறோமா அப்படின்னா நிச்சயமாக தொழிலாளி வர்க்கம் அப்படி இருக்க முடியாது. தொழிலாளி இயல்பிலேயே உழைப்புக்கு பழக்கப்பட்டவன், அவனால் உழைக்காம ஒருபோதும் இருக்க முடியாது. ஆக உழைக்கக்கூடிய உழைப்புக்கு தயங்காதவர்களாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த மேனாள் என்பது மிக முக்கியமானது. அது மூளை உழைப்பாகட்டும் உடல் உழைப்பாகட்டும் யாரானா இருக்கட்டும், உழைக்க தயங்காதவர்கள் தான். ஏன் இளைஞர்கள் உழைக்க தயங்கலையா? ஐடி நிறுவனங்கள்ல 10 மணி நேரத்துக்கு மேல 12 மணி நேரத்துக்கு மேல மிகப்பெரிய பிரஷருக்கு நடுவில் வேலை செய்யறாங்க. அப்ப நாம் இந்த உரிமைகளை எல்லாம் தக்க வச்சுக்கணும், இந்த சலுகைகள் எல்லாம் மீண்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். இந்திய தொழிலாளர் வர்க்கமாகட்டும் உலக தொழிலாளர் வர்க்கமாகட்டும் எல்லோரும் மதிப்பான சுயமரியாதையான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வாழணும் அப்படின்னு கேட்டா நாம் ஒன்று திரள வேண்டியது அவசியம். இந்த சமூகத்துல எல்லா வகையான போராட்டங்களும் நடக்குது. போராட்டங்கள் நடக்காத களமே இல்லை, போராட்டங்கள் நடத்தாத பிரிவே இல்லை. மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, தொழிலாளி வர்க்கம் போராடுது, ஆசிரியர்கள் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. அப்ப இந்த அரசுக்கு எதிராக ஒவ்வொரு பிரிவினரும், அது சேவைத்துறையாகட்டும் தொழில்துறையாகட்டும் எந்த துறையாக இருந்தாலும் கட்டாயம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் என்பது நடக்குது அப்படிங்கிறது இங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். அப்ப இவங்களுடைய போராட்டத்தினுடைய பொது எதிரி யார் அப்படின்னு கேட்டா
இந்த அரசும் இந்த அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் யாருக்கு சாதகமா இருக்குன்னா கார்பரேட்டுகளுக்கு சாதகமா இருக்கு, மிகப்பெரிய முதலாளிகளுக்கு சாதகமா இருக்கு. அப்ப தனித்தனியா இவங்க போராடக்கூடிய இந்த பிரிவு மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஓரணியில் போராட வேண்டியது மிக அவசியம். அப்படி ஒன்று திரண்டு ஓரணியில் போராடும் போது மட்டுமே நாம் எதிராளியான இந்த ஆளும் வர்க்கத்தையும் இந்த கார்பரேட் வர்க்கத்தையும் வீழ்த்த முடியும். அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அது சமீபத்த உதாரணம் தான் விவசாயிகள் போராட்டம், டெல்லி விவசாயிகள் போராட்டம். ஒரு புள்ளி ஒரு கனவு கூட மாற்ற மாட்டேன்னு சொன்னாங்க. விவசாயி தொடர்ச்சியா 1.5 ஆண்டுகளுக்கு மேல போராடினாங்க. 700 பேர் கிட்டத்தட்ட உயிரிழந்தாங்க. அதன் பிற்பாடு புள்ளி கமா கூட மாற்ற முடியாதுன்னு சொன்ன அரசு பணிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க போய் சொன்னாங்க, விவசாயிகளை வஞ்சிச்சாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா புள்ளி கூட மாற்ற மாட்டேன்னு சொன்னவங்க பணிஞ்சு போறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சுன்னா அது முழுவீச்சாக நடந்த போராட்டம் தான். அப்படி ஒரு போராட்ட களமாக இந்த நாளை தொழிலாளர் வர்க்கம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மாணவர்களே இந்த நாளை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியமா இருக்குது. மாணவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்க்கெல்லாம் என்ன சொல்ல வர்றான், புதிய கல்வி முறைன்னு கொண்டு வர்றான். இப்ப காசு இருக்கணும் தான் படிக்க முடியும், நீட்டு கியூட்டு அப்படின்னு சொல்றான். இந்த தேர்வு முறைகள்லாம் எப்படா படிக்கிறது அப்படின்னு கேட்டா, நீ போய் கோச்சிங் சென்டர்ல போய் படி அப்படிங்கிறான். கோச்சிங் சென்டர்ல படிக்கிறதுக்கு ஒரு அன்றாட உழைப்பில் ஈடுபடக்கூடிய 12,000 வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளி, கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் 15,000 சம்பளம் வாங்குவார், 12,000 சம்பளம் வாங்குவாங்க. அல்லது ஒரு பெட்டி கடை, ஒரு பழக்கடை போட்டு இருக்கிறது, எப்படியா அவ்வளவு காசு செலவு பண்ணி போய் படிக்க வைக்க முடியும் குழந்தைய? என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டா, காசு இருக்கா நீ படி, இல்லையா நீ படிக்காத, எக்கடை விட்டு போ. இப்ப இதை எப்படி நம்ம மாத்துறது? அப்ப இந்த அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே நமக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ஆனா நாம தனித்தனியா போராடிட்டு இருக்கோம். நாம் ஒன்று திரண்டு போராட வேண்டியது இந்த அவசியம், அது மிக முக்கியமானது. அப்ப அப்படி ஒன்று திரண்டு போராட நினைக்கக்கூடியவர்கள் இந்த மே நாள்ல நடக்கக்கூடிய அனைத்து வகையான தமிழ்நாடு முழுக்க தமிழகம் தழுவிய மே நாள் போராட்டங்கள் என்பது, ஆர்ப்பாட்டங்கள் என்பதும், பேரணிகள் என்பதும் தமிழகம் முழுக்க நடக்குது. அதுல நம்ம அமைப்பும் NDLF புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அமைப்பும் தமிழகம் புதுச்சேரி தொடங்கி பிற மாவட்டங்களையும் நடத்துது, மண்டல அளவிலும் நடத்துது. நீங்க NDLF நான் கூப்பிடுறேன், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சங்கம் கூப்பிடுது, நான் ஒரு தனி நபரை உங்களை கூப்பிடுறேன்னு நீங்க கலந்துக்க வேணாம். நீங்க இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கணும். இதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு. அந்த வாழ்க்கை முறையை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய உயிர் தியாகத்தின் அடிப்படையில் நடந்த அந்த நாளை, அந்த தியாகத்துக்கு நாம நன்றி கடனோடு இருக்கணும்னா நாம தெருவுக்கு நிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. அந்த வகையில நாம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி கோவை மாவட்டத்துல SEETC பேருந்து நிலையத்துல, காந்திபுரம் பேருந்து நிலையத்துல பவர் ஹவுஸ்ல பேரணி தொடங்கி திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பேரணி முடியுது. பேரணி முடிந்ததுக்கு அப்புறம் மாலை 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம், 4 மணிக்கு பேரணி தொடங்குது. இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்துல வர்க்க உணர்வு இருக்கக்கூடிய, தொழிலாளர் வர்க்க உணர்வு இருக்கக்கூடிய, தொழிலாளியாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உள்ளாக இருக்கக்கூடிய, உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவங்க, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை பறிவாயிடக்கூடாது, அதை நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும் அப்படின்னு அக்கறை இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த மே தின போராட்டத்துல பேரணியில கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு உரிமையோட கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.